ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் RXIL அவங்க டிவைடண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ் டிவைடண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.6% டிவைடண்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ MSME இருக்காங்களே, இந்த MSME அவங்களுடைய குட்ஸை சேல்ஸ் பண்ணுறதுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த இன்வாய்ஸை பிக் கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ இவங்க ரைஸ் பண்ணுற இன்வாய்ஸை பிக் கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கான அமௌண்ட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? இது இன்ஸ்டண்ட்டாக நடந்திருந்தால் இந்த த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் வரத்துக்கான வேலையே இருந்திருக்காது. பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MSME ரைஸ் பண்ணுற இன்வாய்ஸை பிக் கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வாங்கிக்கிட்டு டிலே பண்ணி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்மீடியட்டாக ஃபினான்ஷியரை கொண்டு வராங்க. எதன் மூலயமா பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலயமா. ஸோ இந்த த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் வர ஃபினான்ஷியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இருப்பாங்க, ஆர்எல்ஸ் NBFC இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ MSME ரைஸ் பண்ணுற டேக்ஸ் இன்வாய்ஸை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. பிக் கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் கிட்ட ஒரு டியூ டேட்டை வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டாக வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒன்றான ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் இதுதான் ஃபஸ்ட்டு த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் ஃபஸ்ட்டு டிவைடண்ட் கொடுக்குது ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு. எத்தனை பர்சன்டேஜ்னா 21.6% மக்களே. ஸோ டிவைடண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வர ப்ராஃபிட்லேருந்து தன்னுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சர்டைன் அமௌண்ட்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஷேராக கூட இருக்கலாம். ஸோ அதை அவங்க ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 21.6% ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்லேருந்து இந்த RXIL கொடுக்குறாங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா இந்த மாரி ஒரு டிவைடண்ட்டை ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கறது. RXIL ப்ரொமோட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIDBI, NSE அண்ட் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI அண்ட் எஸ் பேங்க் மக்களே. ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்முடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்னா என்ன, செல்லர்ஸ்னா யார், பையர்ஸ்னா யார், த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மக்களே. ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் த்ரெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ மக்களே. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.